வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தற்பொழுது திமுகவின் மிக மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களது அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கியுள்ளது. ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு அழைந்து வந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களது சொத்துக்கள் முடக்கப்பட்டு இருப்பதால் ஒட்டுமொத்த திமுகவின் அமைச்சர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இதற்கு முன்பாக செந்தில் பாலாஜி, அதனைத் தொடர்ந்து பொன்முடி, KN நேரு, கடைசியாக துரைமுருகன், அவரது மகன், தற்பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன். இவர்களை தொடர்ந்து அடுத்து யாரை குறிவைக்கப் போகிறது அமலாக்கத்துறை என்ற பயமும் திமுகவில் இருக்கிறது. சரி, கிட்டத்தட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களது ஒட்டுமொத்த ஊழல் சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கொடுத்திருப்பது மொத்த மதிப்பு எவ்வளவு என்று பார்க்கும் பொழுது சுமார் 1500 கோடி, கிட்டத்தட்ட ரொக்க பணம் மட்டும் சுமார் 3.5 கோடிகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஆவணங்களை இன்று வரை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களது வழக்கறிஞர்கள். தற்பொழுது திடீரென்று அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களது சொத்து முடக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இணையதள பக்கத்தில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது திமுக அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் ஒட்டுமொத்த ஊழலும் கொலை செய்யக்கூடியவர்களை திமுகவினர்கள் வழிநடத்தக்கூடிய வகையில் தற்பொழுது கொள்ளையடிக்கக்கூடிய அமைச்சரை இன்று வரை அரியணையில் அமர்த்தி வைத்திருக்கிறார்கள். இது திமுகவின் வளர்ச்சியை அதிகப்படுத்துமா அல்லது பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்லது வழக்கம்போல் பணத்தை பெற்றுக்கொண்டு திமுகவிற்குத்தான் வாக்குகளை செலுத்துவார்களா என்ற ஒரு கேள்வியும் இதன் மூலம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. சரி, நம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட பல கோடிகள் ஊழல் செய்ததாகவும் அதற்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள். அப்பொழுதே தெரிந்துவிட்டது அனிதா ராதாகிருஷ்ணன் மீதுதான் தவறு இருக்கிறது, ஊழல் சொத்துக்களை வைத்திருப்பதாகவும் பல்வேறு ஆவணங்கள் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக இருப்பதாகவும் தெரிந்துவிட்டது. ஆனால் தற்பொழுது வரை அமைச்சர் ராதாகிருஷ்ணனை எதற்காக பதவியிலிருந்து நீக்கவில்லை, அவர் மீது எதற்காக தவறு செய்ததற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுவே அரசு ஊழியராக இருந்தால் உடனடியாக அவரது பதவி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். அந்த வழக்கு முடியும் வரை, அதில் அவர் குற்றவாளியா நிரபராதியா என்று தெரியும் வரை நிச்சயம் அவர் அந்த பதவியில் இருக்க முடியாது. அதற்கான ஊதியமும் அவருக்கு கிடையாது. அரசு ஊழியருக்கு அந்த நிலைமை என்றால் அமைச்சருக்கு ஏன் இவ்வளவு சலுகைகள் என்ற கேள்வியும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது. சரி, இத்தனை கோடிகள் சொத்துக்களை ஊழல் செய்த இவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.